Hello everyone, welcome back to our channel guys. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பெப்பர் மஷ்ரூம் ரோஸ்ட் ட்ரை கிரேவி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மஷ்ரூம் பெப்பர் ரோஸ்ட் அது வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போறோம். இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்தோடையுமே நல்லா இருக்கும். ஒயிட் ரைஸ்ல இருந்து சப்பாத்தி வரைக்கும் எல்லாத்தோடையுமே பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும். இன்னைக்கு வந்து இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம மசாலா நம்மளே தான் செய்ய போறோம். மசாலா செஞ்சிரலாம். மசாலா செய்கிறதுக்கு ஒரு பேனில் மிளகு, சீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரமிளகாய் இந்த நாளையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் மசாலா நம்ம செய்ய போகிறதுக்கு தேவையான பொருட்கள். இதில் வந்து மிளகு தான் முக்கியமானது, அதனால் மிளகு அதிகமாகவும் வரமிளகாய் கம்மியாகவும் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா போட்டு வணக்கி எடுத்துடலாம். நம்ம வறுக்கும் போது இது வந்து உடையணும், இப்படி அமுக்கணும்னா உடையணும். இந்த அளவுக்கு வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம வந்து அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து இன்னொரு கடாயில் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா பூண்டு ஒரு 10 பல் போட்டிருக்கேன். இது வந்து நாட்டு பூண்டு சின்னதாக இருந்தனால நான் 10 போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பெரிய பூண்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும் இல்லையா, அந்த பூண்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் வந்து 2 போட்டிருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் தான். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா மஷ்ரூம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ கிட்ட யூஸ் பண்ணுறேங்க. நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பொடிசாக கட் பண்ணிட வேணாம், கொஞ்சம் நீல வாக்கில் பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கலாம். சும்மா வணக்கி விடுங்க, உப்பு எதுவும் போட தேவையில்லை. கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறமா உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவு கல்லுப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கறி மசாலா வாசனைக்காக போடுறேங்க. வீட்டில் அரைச்ச கறி மசாலா, அதாவது வந்து கறி குழம்புக்கு போடுவோம் இல்லையா, அந்த மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன் வாசனைக்காக. ஏன்னா வாசனை பொருள் எதுவுமே நம்ம இதில் போடலை, மசாலாவிலையும் ஆட் பண்ணல, அதனால. அதுக்கப்புறமா கேப்சிகம் 1. இது வந்து நான் எதுக்காக போட்டிருக்கேன்னா வெறும் மஷ்ரூம் மட்டும் பண்ணும்போது வெறும் என்ன சொல்கிறது, மஷ்ரூம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லையா, சாஃப்டாக இருக்கும்போது இந்த காய் வந்து நம்ம சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்கும். எப்போவுமே கேப்சிகம் வந்து என்ன குக் ஆனாலும் ஓரளவு க்ரன்ச்சியாக இருக்கும், அதனால டேஸ்ட் சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. அது ரெண்டும் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா போட்டு நல்லா வணக்கி எடுத்துடலாம். ஆல்மோஸ்ட் நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து மிளகு வந்து காட்டமாக தெரிஞ்சுது அப்படின்னா, மிளகு காட்டம் ரொம்பவே உடம்புக்கு நல்லது தான், பட் வந்து உங்களுக்கு காட்டமாக தெரிஞ்சுதுன்னா ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, அந்த காட்டம் குறைஞ்சிரும். அவ்வளோதாங்க, நம்மளோட மஷ்ரூம் பெப்பர் ரோஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கோ அதே அளவு சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உடலுக்கும் ரொம்பவே நல்லது. மஷ்ரூம் பெப்பர் எல்லாமே உடலுக்கு நல்லது. அதனால் ஒன்ஸ் இன் அ ஒயிலாவது அடிக்கடி செய்ய முடியறதில்லை, ஏன்னா மஷ்ரூம் இங்கே கிடைக்கிறதில்ல என் ஏரியாவில். அது மாதிரி எல்லா ஏரியாவிலையும் இருக்கும், பட் கிடைக்கும் போதெல்லாம் சமைச்சு சாப்பிடுங்க, உடலுக்கு ரொம்ப நல்லது. இதே மாதிரி இன்னொரு ஹெல்த்தியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை, டேக் கேர்.